வணக்கம் பாரி. வணக்கம். நாளை மே 18 ஈழத்தில் இனப்படுகொலை நிகழ்ந்த நாள். இந்த நாளை தமிழர்கள் எவ்வாறு நினைவு கூறுதல் வேண்டும், எவ்வாறு கடைபிடித்தல் வேண்டும் என்று கருதுகிறீர்கள்? முதலில் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது, தமிழீழ இனப்படுகொலை நடந்து 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 11 ஆண்டுகளும் தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் இன உணர்வாளர்கள், தமிழ் தேசியவாதிகள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாருடைய முயற்சியும் என்னென்னா, இந்த இனப்படுகொலையை உலக மத்தியில் கொண்டு சென்று இது ஒரு இனப்படுகொலை, இது திட்டமிட்ட ஜெனோசைட், ஆகவே இதை நிகழ்த்தியவர்களுக்கும் இதற்கு உதவியாக இருந்தவர்களுக்கும் உலக அரசு தண்டனை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உலக நாடுகளாக இருக்கக்கூடிய ஐக்கிய நாட்டு அவை, இது எல்லாத்துலேயும் ஐநா மன்றம் எல்லாத்துலேயும் போய் நடந்த ஆவணங்கள், ஆதாரங்கள் இவற்றை எல்லாத்தையும் கொண்டு போய் சமர்ப்பித்து எப்படியாவது நம்மை கொன்றவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. 11 ஆண்டு காலமாக இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. போய்கொண்டே தான் இருக்கிறார்கள், சமர்ப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் 11 ஆண்டு காலமாக இந்த உலகம் இதை இன்றளவும் இது ஒரு ஜெனோசைட் அப்படி என்பதை ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகம் வெளிப்படையாக ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை செய்தவர்களுக்கு எந்தவித நெருக்கடியும் தண்டனையும் கொடுப்பதாக அவர்கள் சிந்திக்கவே இல்லை. இதுதான் உண்மை. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நிறைய இனப்படுகொலைகள் உலகளாவிய நடந்திருக்கிறது. வெவ்வேறு இனங்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. செவ்விந்திய இனம் பெரிய அளவில் 16ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டு இதிலெல்லாம் பெரிய அளவுக்கு இனப்படுகொலை தொடங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த அரசுகள், அதாவது ஆதிகால அரசுகள், இந்த செஞ்சிஸ்கான் படையெடுப்பு, இந்த மாதிரியான காலகட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இனப்படுகொலை உலகம் முழுக்க நடந்தது. ஆனால் அதற்கான தரவுகள் என்பது பெரியதளவுகள் இல்லை. அதனால் வரலாற்று ரீதியாக அவற்றை உறுதி செய்ய முடியாத தன்மையில் இருந்தது. இன்றளவும் அது இனப்படுகொலை அல்ல, அது அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கிறது உலகம் முழுக்க. ஆனால் தமிழீழ இனப்படுகொலை என்பது டிஜிட்டல் காலகட்டத்தில் நடந்த ஒரு இனப்படுகொலை. உங்களுக்கு ஆதாரமாக காணொளிகள் இருக்கிறது, ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்கிறது, சேட்டிலைட் எவிடன்ஸ் இருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன எவிடன்ஸ் வேணுமோ அத்தனை எவிடன்ஸும், ஆதாரங்கள், ஆணித்தரமான ஆதாரங்கள் இருக்கிறது. அமெரிக்காவோட சேட்டலைட்டை எடுத்து ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையாகவே குண்டு போட்டாங்களா, கொத்து குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதா, ஆதாரங்கள் தெரிந்துவிடும். அமெரிக்கா நினச்சதுன்னா அந்த ஆதாரத்தை வெளியிட்டு, ஆமாம் கொத்து குண்டுகள் போடப்பட்டது தான் சேட்டலைட் எவிடன்ஸ், இல்லை கொத்து குண்டுகள்லாம் போடலை, பொய் சொல்கிறார்கள் தமிழர்கள், சேட்டலைட் எவிடன்ஸ் அந்த நாளன்னைக்கு காட்டிவிட முடியும். ஏன்னால் சேட்டலைட்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு, உலகம் முழுக்க கண்காணித்து கொண்டிருக்கிறது. தெர்மல் சேட்டலைட், அதாவது அதிகப்படியான வெப்பங்களை உலகத்தில் தீர்மானிக்கக்கூடிய சேட்டலைட். ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டாலோ, உள்ள பெரிய வெடிகுண்டு வெடிக்கிற விபத்து ஏற்பட்டாலோ அதை டிடெக்ட் பண்ணக்கூடிய தெர்மல் சேட்டலைட்ஸ் இருக்கிறது. அது எல்லா நாடு, இந்தியா கிட்ட இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது. அந்த தெர்மல் சேட்டலைட்டோடைய அந்த ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா கூட அந்த குறிப்பிட்ட நாளில் கொத்து குண்டுகள் போடப்பட்டதா, மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் குண்டுகள் போடப்பட்டதா தெரிந்துவிடும். இது எல்லா நாட்டுக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம். சேட்டலைட் இல்லாத நாடு இன்றைக்கி இல்லை, இதுதான் உண்மை. அப்போ உங்களுக்கு அரசாங்கங்களால் கண்காணிக்க முடியும், உலக அரசாங்கங்களால் கண்காணிக்க முடியும், இந்த இடத்தில் மக்களை கொள்கிறார்கள், இந்த இடத்தில் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் குண்டுகள் போடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் அரசுகளிடம் உண்டு. சரி, அரசாங்கங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கூட பொதுமக்களிடம் கூட புகைப்பட கருவிகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குது. நமக்கு எத்தனை பேருக்கு செத்துருக்குறாங்க, கொத்து கொத்தாக மனிதர்கள் ஓரிடத்தில் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டு பின்மண்டையில் சுட்டு கொல்லப்பட்டார்களா, ஆதாரங்கள் இருக்கிறது. கைது செய்யப்பட்ட வீரர்கள் அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, முதலில் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் உலக சட்டம். அவர்களை மனிதாபிமான அடிப்படையில் தான் அவர்கள் தவறு செய்திருந்தார்கள் என்றால் தண்டனை கொடுக்கலாம். அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் கொண்டு செல்லப்பட்டு இப்படி தான் ஒரு தண்டனை கொடுக்க முடியும். இராணுவ வீரர்கள் கைகளை கட்டி நிர்வாணப்படுத்தி மண்டையில் சுட்டுட்டு போயிட முடியாது. இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கணக்கில் அடங்காத புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் இருக்கிறது.
தமிழீழ விடுதலை புலிகளை வீரர்களை கொண்டு வந்து கட்டி வைத்து நிர்வாணமாக கட்டி வைத்து மண்டியிடச் செய்து புறமண்டையில் சுடும் காட்சிகள் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இணையதளத்தில் இருக்கிறது, இப்போ கூட தேடி பார்க்கலாம், ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ அந்த அரசாங்கம் என்பது போர்க்குற்றங்கள் செய்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் தெளிவாக இருக்கிறது. போர்க்குற்றம் என்பது ஒரு போரில் இன்னொரு தரப்பு இராணுவ வீரர்கள் மீது சுமத்தப்படுவது, அதுவே உலகளாவிய பிரச்சனை. அப்போ பொதுமக்கள் கொல்லப்பட்டார்களா அப்படின்னா பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டது. இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அதற்கான ஆதாரங்களும் புகைப்பட ஆதாரங்களாக காணொலி காட்சிகளாக இருக்கிறது. மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் குண்டுகள் போடப்பட்டதா? ஆமாம் இருக்குது. பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில், ஹாஸ்பிட்டலில் குண்டு போடப்பட்ட எவிடன்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் குண்டு விழுந்துருக்குது. இன்றளவும் அந்த ஹாஸ்பிட்டலுடைய அந்த ரிமைன்ஸ் கூட அப்படியே இருக்குது. அப்போ ஒரு மருத்துவமனையில் குண்டு போட்டதுக்கான ஆதாரங்கள் உள்ளது, ஒரு பள்ளிக்கூடத்தில் குண்டு போட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளது, கர்ப்பிணி பெண்களை கொன்றதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மிருகத்தனமாக அவர்கள் நடந்து கொண்டார்களா, இராணுவத்தை பயன்படுத்தி மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்ட செயல்களில் ஈடுபட்டார்களா, அதற்கும் ஆதாரங்கள் உண்டு. பெண்கள் வந்து கொத்து கொத்தாக கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது விடுதலை புலிகள் பெண்களாக இருந்தாலும் சரி, சாமானிய மக்களாக இருந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பெண்களாக இருந்தாலே அவர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். அதில் ஒரு அதிர்ச்சிகரமான காணொளி காட்சி உலகளாவி பரவியது. அது சிங்களத்தில் ஒரு சிப்பாய் அவன் சொல்கிறான், அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 பெண் பிணங்கள் நிர்வாணமாக இருக்கும். அதை ஒரு லாரியில் தூக்கி போட்டுட்டு இருப்பானுங்க. அதில் அவன் ஒரு பெண்ணை பார்த்து, அந்த நிர்வாணமான அந்த உடலை பார்த்து, அது இறந்த உடல், அந்த உடலை பார்த்து, இங்கே இருக்கிறதுலே இவ தான் அழகாக இருக்கா, இவளை இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்னு சிங்களத்தில் பேசுகிறான். அதுக்குள்ளே கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிணத்தை தூக்கி போடுகிறான். அந்த நேரத்தில் இன்னொரு பெண் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், மூச்சு விடுது. அந்த பெண்ணை பார்த்து, இந்த பிணம் இன்னும் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை மிதித்து கொள்கிறான். இது காணொலி, வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. அவன் இராணுவ வீரன், இலங்கை இராணுவ வீரன். இதுக்கான வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. பாலச்சந்தரை உடல் சின்ன சிறுவன், அவரை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். அதில் அவரை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். அவர் பண்ணலை, துப்பாக்கி குண்டுகளால் சுட்டு கொண்டிருக்கான், சின்ன பையனை கூட பார்க்காம. அது துப்பாக்கியில் தான் சுட்டு கொண்டாங்க, வந்து கிராஸ் ஃபயரில் நடக்கல. அதாவது கிராஸ் ஃபயர் என்றால் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது யாராவது நடுவில் குறுக்கால ஓடும்போது தெரியாத்தனமாக ஒரு போர் வீரனுடைய குண்டு வந்து உடம்பில் பட்டு இறப்பது கிராஸ் ஃபயர். அந்த கிராஸ் ஃபயரில் இறப்பதுக்கு வந்து அது வந்து போர் என்றாலே அது நடக்கும். அதனால் அதெல்லாம் நம்மளால் சரி பார்க்க முடியாது என்று உலகம் வந்து கைவிரித்து விடும். ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிராஸ் ஃபயரில் அவர் மாட்டி இறந்துருக்கிறார் அப்படின்னாங்க. கிராஸ் ஃபயரில் மாட்டி இறந்தால் அந்த உடல் கூறுகளுடைய அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா துப்பாக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பட்டிருக்காது, வெவ்வேறு இடங்களில் குண்டு பட்டிருக்கலாம். நெஞ்சை குறிவைத்து அந்த சின்ன பையன் வந்து தலைவருடைய பையன் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த சின்ன பையனுடைய நெஞ்சில் துப்பாக்கியை வைத்து சுட்டிருக்கிறார்கள். அது எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கியை வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குண்டு துளைத்து கொண்டு போகும்பொழுது முன்பக்கம் காயம் பெரிதாக தெரியாது. என்னன்னா அது துளைச்சிட்டு போயிடும், பின்பக்கம் வந்து பாகம் அப்படியே தெரிச்சிடும். அந்த சின்ன குழந்தை, அந்த சின்ன சிறுவன் கூட பார்க்காம இவர்கள் நெஞ்சில் துவக்க வைத்து 1 அல்ல 2 அல்ல பல தடவை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு குண்டிலே கண்டிப்பாக அந்த பையன் இறந்திருப்பான். அதற்கப்புறம் அவர்கள் சுட்டு இது பண்ணியிருக்காங்க. இது இத்தனை நான் சொல்வது என்னன்னா, இருக்கக்கூடிய ஆதாரங்கள், இந்த அங்கே நடந்த எண்ணில் அடங்காத விஷயங்கள் நடந்தது. அங்கே யாரோ ஒரு இராணுவ வீரனால், யாரோ ஒரு மக்களால் எடுக்கப்பட்ட கேமரா எவிடன்ஸ், வேற ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பத்திரிகையாளர் எடுத்த புகைப்படங்கள். இதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் அங்கே நடந்திருக்குங்கிறதே நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா எவிடன்ஸ் இருக்குது, ஹார்ட் ப்ரூஃப் எவிடன்ஸ். உலகத்தில் எந்த இனப்படுகொலைக்கும் இந்த அளவிற்கு ஆதாரங்கள் கொண்ட இனப்படுகொலை உலகத்திலே எங்கேயும் கிடையாது. உலகத்திலே எந்த இனப்படுகொலைகிட்டும் இந்த அளவுக்கு ஆதாரங்கள் இல்லை. நீங்கள் இன்னைக்கு யூத இனப்படுகொலை நடந்ததுன்னு சொல்லுவாங்க, அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன தெரியுமா? ஒரு 5-6 புகைப்படங்கள் தான். அந்த 5-6 புகைப்படங்கள், அதுவும் வந்து உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் அதுவே போதுமான ஆதாரம் அப்படின்னு சொல்லி உலகம் ஏற்றுக்கொண்டது. ஹிட்லர் ஒரு பயங்கரவாதி, ஒரு இனப்படுகொலையாளன் என்று உறுதி செய்யப்படுகிறார். ஒரு 4-5 புகைப்படங்கள் தான். ஒரு சில பில்டிங் இருந்துச்சு, அங்கே கேஸ் சாம்பர் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அது ஒரு இனப்படுகொலை, திட்டமிட்டு யூதர்களை அவர்கள் கொன்றார்கள் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க சொல்லப்பட்டது. ஒரு 4-5 புகைப்படங்களுக்கு
இந்த தீர்ப்பை உலகம் கொடுத்தது. ஆனால் கணக்கில் அடங்காத காணொளிகள், கணக்கில் அடங்காத சேட்டிலைட் எவிடன்ஸு, கணக்கில் அடங்காத வீடியோ காட்சிகள் இத்தனை இருந்தும் இந்த உலகம் ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, நான்கல்ல 11 ஆண்டு காலமாக இது ஒரு இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நீங்க இங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த அரசு, இந்த கட்டமைப்பு, இந்த ஜனநாயகம், இந்த உலக வல்லாதிக்க சக்திகள் இவர்களிடமெல்லாம் நேர்மையையும் நீதியையும் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. நீதியும் நேர்மையும் இருந்திருந்தால் இந்நேரம் ராஜபக்சே குடும்பமும் அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் அங்கே பொறுப்பில் இருந்தார்களோ, அப்புறம் அந்த குற்றம் செய்த இராணுவ வீரர்கள் முகங்கள் எல்லாம் பதிவாக்கப்பட்டிருக்கிறது காணொலியில். அவரெல்லாம் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். அவர்களெல்லாம் குற்றவாளிகள் என்று தூக்கில் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். சதாம் ஹுசேனை தூக்கில் தொங்க விட்டானுங்க. ஆயுதம் வைத்திருந்தார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே தூக்கில் தொங்க விட்டார்கள். அந்த ஆயுதம் வச்சிருந்தாரா வைக்கலையாங்கிறது கூட அவர்கள் உறுதி பண்ணவில்லை. தூக்கில் தொங்க விடப்பட்டு தான் தேடவே போனாங்க. ஆனால் ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது, மக்கள் மீது கெமிக்கல் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அந்த இறந்து கிடக்கக்கூடிய குழந்தைகளுடைய உடல்களை பாருங்கள். பாஸ்பரஸ் குண்டுகள் பாஸ்பரஸ் குண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காற்றுல பரவி வரும்போது உடம்பெல்லாம் எரிஞ்சிடும். மேல் தோலெல்லாம் எரியும். நீங்கள் ஓடி தப்பித்தாலும் உடம்பெல்லாம் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பாஸ்பரஸ் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குண்டு வெடிக்கும் போது சின்ன சின்ன மைன்யூட் துகள்கள் போய் உடம்புல சொருகி சாகிற சில வகை குண்டுகள் இருக்கு. அதுகள் பயன்படுத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் காணொளிகள் மூலமாகவே நீங்கள் பார்க்கலாம். தமிழீழம் ஜெனோசைடு என்று தைரியம் இருந்தால், மனதில் உறுதி இருந்தால் நீங்கள் இணையதளத்தில் தேடி பாருங்கள் எத்தனை ஆதாரங்கள் அங்கே இருக்கிறது என்று. சரணடைந்த வீரர்களை கொல்லக்கூடாது. வெள்ளைக்கொடி ஏந்தி சரணடைந்த வீரர்களை கொல்லக்கூடாது. இது உலக நியதி, தர்மம், போர் தர்மம். சரணடைந்த விடுதலை புலிகள் கொல்லப்பட்டார்கள். யாருக்குமே அங்கே பேசும் உரிமையோ மனிதன் அப்படிங்கிற உரிமையோ அங்கே கொடுக்கப்படவில்லை. அது ஒரு பயங்கர இனப்படுகொலையான ஒரு அரசு, அது இனப்படுகொலை சார்ந்த ஒரு சக்தி என்பதற்கு அந்த வீரர்கள் பேசிக்கொண்ட வார்த்தைகள் இருக்கு பாருங்க. தமிழர்களை பார்த்து அந்த வீரர்கள், சிங்கள வீரர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த வார்த்தைகளும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அவனுங்க எந்த அளவுக்கு தமிழர்கள் மீது வன்மமோடு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், ஆபாச சொற்கள், அந்த தமிழர்கள் மீதான வெறுப்பு, விடுதலை புலிகளில் வேலை செய்த பெண்களை யாரெல்லாம் கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் கற்பழிக்கப்பட்டார்கள். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. வேண்டுமென்றே அந்த பெண்களுடைய உடலை நிர்வாணப்படுத்தி ஆதாரங்களை வெளியிட்டது. இந்த பார், இதுதான் உனது இசைப்பிரியா. ஏன் இசைப்பிரியாவுக்கு அந்த உடைகளை மூடி வைத்து வெளியிடலாம்ல? இல்லை, நிர்வாணமான உடலையே வேணும் என்று திட்டமிட்டு வெளியிட்டார்கள். அந்த காணொலி எடுத்தது யாரு? அதே இராணுவம் தான். அப்ப என்ன நோக்கம்? தமிழா, 12 கோடி தமிழன் நீ உலகம் முழுக்க இருந்தாலும் வெறும் 1.5 கோடி சிங்களன் நான் உனது பெண்ணை கற்பழித்து அதை ஆவணமாக்கி உன்னிடம் காட்டுகிறேன் நாயே, உன்னால் என்ன புடுங்க முடியும் நாயே என்று திட்டமிட்டு தானே காட்டியிருக்கான். என்ன பண்ணோம்? நம்ம 11 ஆண்டு காலமாக என்ன செய்தோம்? நாம் நீ ஓராண்டில் செய்திருக்கலாம், 2 ஆண்டில் செய்திருக்கலாம். வாய்க்கிலேயே வக்கனையாக பேசினார்கள். 12 கோடி தமிழர்கள் மூத்திரம் பேஞ்சால் கூட கடல் பொங்கி இலங்கை முழுக்க கடலுக்குள்ள போயிரும் வாய்ச்சாடலாம் விட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். 11 ஆண்டு காலமாக தமிழ் இனம் இந்த இனப்படுகொலைக்கு கூட நீதி வாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கேவலமான நிலையில் இருக்கிறதுங்கிறதா உண்மை. நம்மிடம் அரசியல் அதிகாரம் என்பது துளியளவும் இல்லை, துளியளவும் இல்லை. நாளைக்கே தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மீண்டும் ஒரு இனப்படுகொலை நடந்தாலும் கூட அதை தடுக்கும் அதிகாரம் நம்மிடம் இல்லை. இதான் உண்மை. 2009 எந்த அளவிற்கு நம் கைகள் கட்டப்பட்டு இருந்ததோ அதே போன்றுதான் நமது கைகள் இங்க இருக்கிறது இன்றளவும். அதனால தான் இன்றளவும் நமக்கு நீதி கிடைக்கல. எந்த அளவுக்கு வக்கிரம் கொண்டவர்களாக இருந்தால் இத்தனை ஆதாரங்கள் இருந்தும் அந்த நீதி இங்க மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க புரிந்து கொள்ள வேண்டும்,
இந்த மே 18 நமது இனப்படுகொலை நாள் இப்படியே வெறும் இந்த புத்தகங்கள்லையும் இந்த வரலாற்று பக்கங்கள்லையும் இந்த வெறும் வீடியோ காட்சிகள்லையும் இல்லை இந்த உலக அரசாங்கங்கள் எழுதி வைக்கக்கூடிய வரலாற்று புத்தகங்கள்லையும் புரட்சிய பக்கங்கள்லையும் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. நம் இனத்திற்காக யாரெல்லாம் போரிட்டு மாண்டார்களோ அவர்களை எல்லாம் இந்த வரலாறு தீயவர்களாக கெட்டவர்களாகத்தான் பதிவு செய்துள்ளது. ராவணன், இந்திரன் மாபெரும் அரசர்கள், அவர்களை கூட கெட்டவர்களாகத்தான் இந்த வரலாறு பதிவு செய்கிறது. புராணங்கள் பதிவு செஞ்சிருக்கு. ராவணனையும் பெண்பித்தனாக, இந்திரனையும் பெண்பித்தனாக காட்டியிருக்குது புராணம். வள்ளுவம் இந்திரனை தூக்கி பேசுகிறது. ஆனால் இந்த புராணம் இகழ்ந்து வைத்துள்ளது. புரிந்து கொள்ளுங்கள். இந்த எழுதப்படக்கூடிய வரலாறு நிச்சயம் நமக்கு எதிராகத்தான் எழுதப்படும். ஏனென்றால் நம்மிடம் ஆட்சி அதிகாரம் இல்லை, வரலாறு எழுதும் உரிமை நம்மிடம் இல்லை. இதான் உண்மை. அது இல்லாமல் இருக்கிறனால மே 18ங்கிற இந்த நிகழ்வை, இந்த இனப்படுகொலை நாளை நாம் ஒரு மரபாக கடைபிடிக்க வேண்டும். இது வெறும் ஒரு அரசியல் நிகழ்வாக எங்கேயோ கூடி நின்று கேண்டில் ஏற்றிட்டு ஒரு நாள் வீரம் சரிய உணர்வு சரிய பேசிவிட்டு சென்று விடுவது இல்லை. இது நமது மரபாக நாம் கொண்டு உள்வாங்க வேண்டும். தமிழருடைய மரபாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழருடைய வாழ்வியலில் நமக்கு நடந்த நன்மைக்கும் தீமைகளையும் நாம் விழாக்களாக அனுசரிக்கிறோம். நன்மை நடக்கும்போது அதை கொண்டாட்டமாகவும், தீமையாக நடந்த நிகழ்வுகளை நினைவேந்தலாகவும் தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். இன்றைய நமது குலதெய்வ வழிபாடுகளில் 90% குலதெய்வ வழிபாடு நமக்காக போரில் மாண்டவர்களே. இந்த குறிஞ்சாங்குளத்தில் இன்றளவும் காந்தாரியம்மன் அந்த சிலையை வைக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அந்த காந்தாரியம்மனுடைய வரலாறு என்ன? தெலுங்கர் படையெடுப்பிலே அந்த நகரில் ஒரு பெண் அந்த தெலுங்கர்களை எதிர்த்து போரிட்டிருக்கிறார். அந்த பெண்ணை கொன்று வீழ்த்தி விட்டார்கள். அந்த பெண்ணின் ஞாபகமாக காந்தாரியம்மன் அம்மனாக நாம் அங்கே வழிபடுறாங்க. அந்த பெண் தான் காந்தாரியம்மன். அதுதான் அந்த காந்தாரியம்மனுடைய வரலாறு. இந்த மண்ணின் மைந்தன் இந்த மண்ணின் நிலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக போரிட்டு மாண்டவர்கள் தான் நமது குலதெய்வங்களில் 90%. மற்றவர்கள் நமக்கு மிகப்பெரிய நன்மை செய்தவர்கள். சித்தராகவோ மருத்துவராகவோ விண்ணியல் ஆய்வாளர்களாகவோ இருந்து நம் இனத்திற்கு பெரும் பங்காற்றியவர்களையும் நாம் நடுகள் வழிபாடில் வழிபடுகிறோம். ஏனென்றால் அதுவும் நமக்கானது தான். ஆனால் நமக்காக மாண்டவர்களைத்தான் நாம் 90% இறைவனாக, நமது முன்னோர்களாக, குலதெய்வங்களாக வழிபடுகிறோம். இன்னைக்கு இந்த நடுகள் வழிபாடு இந்த சாதியத்திற்குள் இருக்கிறது. அந்த சாதியத்திற்குள் தான் இந்த வரலாறுகளும் அப்படியே மறைஞ்சிருக்குது. நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு வரலாறையும் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு குலதெய்வ வரலாறுக்கு பின்னாலும் வெட்டுடையா காளி. வெட்டுடையா காளி யாரு? வேலுநாச்சியார் படை இருக்கு. வேலுநாச்சியாரை தேடிக்கொண்டு ஆங்கில படை வருகிறது. வேலுநாச்சியார் தலைமறைவாகிறார்கள். அந்த வழியாக ஒரு ஆடு மேய்த்துக்கு கொண்டு ஒரு சிறு பெண், காளி என்ற ஒரு சிறு பெண் அங்கே ஆடு மேய்த்து கொண்டு வருகிறாள். வெள்ளைக்கார துரைகள் வருகிறார்கள். வேலுநாச்சியார் இந்த பக்கமாக தான் தப்பித்து சென்றார், அவர் எந்த பக்கம் சென்றார் என்று காட்டு அப்படிங்கிறார். இல்லை, நான் பார்க்கவில்லை, நான் காட்ட மாட்டேன் அப்படிங்கிறேன். இல்லை, நீ உன்னை பார்க்காம நீ இருக்க முடியாது, நீ பார்த்துருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிறா. நீ காட்டி கொடுக்கவில்லை என்றால் உன்னை இங்கேயே வெட்டி துண்டாடி விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளக்கார துறை மிரட்டும் பொழுது, நீ என்னை வெட்டி போட்டாலும் நான் அவர்கள் எந்த பக்கம் சென்றார்கள் என்பதை எனது உடல் கூட காட்டி கொடுக்காது அப்படிங்கிறாங்க. எனது உடல் கூட அவர்கள் சென்ற இடத்தை காட்டி கொடுக்காது அப்படிங்கிற அவ்வளோ திமிரான்னு சொல்லி அந்த பெண்ணை வெட்டுகிறான். அவள் 2ஆக பிளந்து விழுகிறாள். அதான் வெட்டுடையா காளி வழிபாடு. அந்த பெண்ணிற்கு இருக்கக்கூடிய அந்த வீரம், அது ஒரு சிறு பெண், சின்ன பொண்ணு, அது பெண் கூட இல்லை, ஒரு சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணை கூட நாம் எப்படி ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம்? நடுகள் வழிபாடின் மூலமாக நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம். அந்த நடுகள் வழிபாடு மட்டும் இல்லாமல் அவள் ஒரு புரட்சியவாத பெண், ஒரு புரட்சி பெண் என்று புத்தகங்களை எழுதி வைத்திருந்தால், அடித்து சொல்கிறேன், வெட்டுடையாள் காளியோட வரலாறு நம்மிடம் சேர்ந்திருக்காது, மறைக்கப்பட்டு இருக்கும். வெள்ளைக்காரன் எரிச்சு தள்ளியிருப்பான் அந்த புத்தகங்களை.
அது நமது குலதெய்வமாக மாறியதனால்தான் வெட்டுடையாள் காளியுடைய வரலாறும் வேலுநாச்சியாருடைய வரலாறும் தக்க வைக்கப்படுகிறது. அப்ப இங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நமது வழிபாடுகளில் விடுதலை புலிகளை கொண்டு வர வேண்டும். அந்த இனப்படுகொலை நாளன்று மாண்ட நமது தமிழ் இனத்தை நமது வழிபாடாக நாம் கொண்டு வர வேண்டும். அது ஒரு நிகழ்வல்ல, அது நமது வழிபாடு, நமது முன்னோர் வழிபாடு, தென்புலத்தார் வழிபாடு. தென்புலத்தார் வழிபாடு என்பது என்ன, வேற ஒன்றும் இல்லை. காலங்காலமாக தமிழர்கள் குமரிக்கண்டம் என்ற நிலப்பரப்பில் வாழ்ந்து வந்தார்கள். அந்த குமரிக்கண்டம் என்பது கடல் கோளால் மூழ்கடிக்கப்படும் போது நமது இனத்தில் முக்கால்வாசி அந்த இயற்கை பேரிடரில் அழிகிறது. அங்கிருந்து தப்பித்து வருகிறோம். நாம் தப்பித்து வந்த எஞ்சிய மக்கள் தான் நம்மலாம். அந்த எஞ்சிய மக்கள் அந்த இறந்த அந்த முன்னோர்களை வழிபடுவதற்காக வழிபடத் தொடங்கியது தான் தென்புலத்தார் வழிபாடு. தெற்கு திசையை நோக்கி வழிபட்டது. அந்த தென்புலத்தார் வழிபாடு என்பதுதான் ஆங்கிலத்தில் டெம்பிள் என்று மாறி இருக்கிறது. தென்புலத்தார் வழிபாடு, டெம்பிள், கோயில் கட்டி வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு முறையே தென்புலத்தார் வழிபாடு தான். ஏதோ ஒரு நாட்டில் எங்கேயோ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த பகுதியிலும் கூட தென்புலத்தை நோக்கிய சிலைகள் தான் இருக்கிறது. ஏன் அவர்கள் தெற்கு திசை நோக்கி அந்த சிலைகளை வடித்தார்கள் என்பது தெரியவில்லை. அங்கே சொல்லக்கூடிய வரலாறு, அவர்களுடைய முன்னோர்கள் அந்த திசையிலிருந்து வந்தார்கள், அதனால் அவர்கள் அவ்வாறு அதை செய்திருக்கிறார்கள் என்று. தென்புலத்தார் வழிபாடு தான் தமிழர் வழிபாடு, தமிழர் மரபு. அதுபோலவே ஈழம் என்பது நமக்கு தென்புலம். அந்த தென்புலத்தில் மீண்டும் ஒரு மாபெரும் அழிவை இந்த உலக வல்லாதிக்கம் நம் இனத்தின் மீது நிகழ்த்தியுள்ளது. அதை நினைவு கூறும் விதமாக, அதை அனுசரிக்கும் விதமாக, அதை கடைபிடிக்கும் விதமாக நாம் இதை ஒரு வழிபாட்டு முறையாக மாற்ற வேண்டும். இது ஒரு நாள் அரசியல் நிகழ்வாகவோ ஒரு புரட்சிகர நிகழ்வாகவோ மட்டும் இல்லாமல் இது ஒரு வழிபாட்டு நிகழ்வாக மாற்றணும்னா எப்படி மாற்றுவது? வேற ஒன்றும் இல்லை. நமது முன்னோர்கள் இறந்தால், நமது தாத்தாவோ பாட்டியோ நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவுகள் இறந்தால் அந்த குறிப்பிட்ட நாளில் நாம் என்ன செய்வோம்? அவர்களுக்கு உணவு தயாரிப்போம், படையல் வைப்போம், பிறகு விளக்கேற்றி வைப்போம். அவர்களுடைய புடவையோ, பெண்கள் இறந்திருந்தார்கள் என்றால் அவர்களுடைய புடவை இருக்கும், அந்த புடவையை ஒரு சிலையில் செய்து அந்த புடவையை வைத்து வழிபடுவார்கள். அது மாதிரி எதுவுமே இல்லை என்றால், புகைப்படம் இருந்தால் புகைப்படத்தை வைத்து வழிபடுவார்கள். புகைப்படமும் இல்லை என்றால் அவர்கள் நினைவாக ஏதாவது ஒன்றை வைத்து வழிபடுவார்கள். அந்த போல தமிழீழத்தின் நினைவாக ஏதாவது ஒரு அடையாளம் உங்கள் வீட்டில் நிச்சயம் இருக்கும். அந்த தமிழீழ சின்னமோ, விடுதலை புலிகளுடைய கொடியோ, ஏதாவது ஒரு புகைப்படம் உங்களிடம் இருக்கும். அதை வைத்து இது ஒரு வழிபாட்டு நிகழ்வாக தொடருங்கள். அங்கே விளக்கு வச்சு ஒரு சில மணி நேரங்கள் உங்கள் மனதில் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த துயரம் போன்ற ஒரு துயரம் மீண்டும் என் இனத்திற்கு வராமல் பார்த்து கொள்வேன். அப்படிப்பட்ட துயரத்திற்கு வறுமை ஆனால் என் உயிரினும் மேலாக என் இனத்தை பாதுகாக்க என் உயிரையும் துச்சமாக மதித்து அந்த துயரத்திலிருந்து என் இனத்தை விடுதலை பாதைக்கு கொண்டு செல்வேன் என்ற உறுதிமொழியை மனதில் ஏந்தி கொண்டு தமிழினம் உயர, தமிழர்கள் எல்லாரும் ஒன்றாக வாழ இது ஒரு வழிபாட்டு நிகழ்வாக நாம் பின்பற்ற வேண்டும். தமிழினத்திற்கு தேவையான அரசியல், அன்றைய குறிப்பிட்ட நாளில் தமிழினத்துக்கு தேவையான அரசியல், தமிழின வரலாறு, தமிழினத்தின் ஒப்பற்ற காயங்கள், வரலாறு, இவை எல்லாற்றையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் இன்றைய நாளில் சொல்லுங்கள். முக்கியமாக தமிழீழத்தில் நமக்கு நடந்த அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நிகழ்வு, இவற்றையெல்லாம், அந்த இனப்படுகொலை எல்லாம் குழந்தைகளிடம், உங்கள் உறவுகளிடம் சொல்லி புரிய வையுங்கள். ஏனென்றால் உறுதியாக சொல்ல முடியும் என்னால், இன்றளவும் தமிழகத்தில் உள்ள மற்றும் புலம்பெயர்ந்த 50% மேற்பட்ட தமிழர்களுக்கே தமிழீழத்தில் நடந்த அடிப்படை வரலாற்று புரிதல் இல்லை. இதுதான் உண்மை. இன்றளவும் சில அயோக்கியர்கள் திராவிட போர்வையில் இருந்து கொண்டு இங்கிருந்து சென்ற தமிழர்கள் என்று திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். இப்பொழுதும் கூட ஒருத்தன் பேசியிருக்கான், இங்கிருந்து போன தமிழன் அப்படின்னு. திட்டமிட்டே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதை போல் நம்மை அந்த மண்ணிலிருந்து பிரிக்கிறார்கள். அந்த ஈழ மண்ணுடைய வரலாறில் மகாவம்சம் இதுதான் அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய புராணம். அதை விட்டால் அவர்களுக்கு வேறு இல்லை. அங்கே அந்த மகாவம்சமே தெளிவாக சொல்கிறது,
சிங்கள இனம் வருவதற்கு முன்பு அங்கே ஒரு இனம் வாழ்ந்து கொண்டிருந்தது, இயக்கர் நாகர் என்ற இனம் வாழ்ந்து கொண்டிருந்தது என்று. அந்த பெண்ணை இவன் மனம் முடிக்கிறான் என்று வரலாறு அங்கே சொல்கிறது. அவனே ஸ்டாம்ப்லாம் வெளியிட்டிருக்கான். ஏனென்றால் அவன் வரலாறு தான் அதை சொல்கிறது. இவர்கள் தான் அந்த மண்ணிற்கு புதிதாக செல்கிறார்கள். அந்த மண்ணின் மைந்தர்கள் எப்பொழுதுமே அங்கு இருக்கிறார்கள். இந்த மகாவம்சத்துடைய நோக்கம் என்பது சிங்கள பேரினவாதத்தை உருவாக்குவதுதான், சிங்கள பௌத்த பேரினவாதத்தை உருவாக்குவதுதான் அந்த மகாவம்சத்துடைய ஒட்டுமொத்த நோக்கமே. சிங்கள இனம் என்ற ஒரு இனம் உண்டு, அதற்கு இந்தந்த பெருமைகள் உண்டு, அதற்கான வரலாறு இது அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோக்கத்திற்காகத்தான் அந்த வரலாறு அங்கு உருவாக்கப்பட்டது மகாவம்சம். ஆகையால் தான் அங்கே இருந்த தமிழர்களை இவர்கள் திட்டமிட்டு இயக்கர் நாகர் என்று வெறும் சாதி பெயரை வைத்து மட்டும் சொல்லிவிட்டு போட்டு செல்கிறார்கள். இயக்கர் நாகர் என்பது தமிழ் குடிகளே, இயக்கர் என்பது விவசாய குடிகள், நாகர் என்பது வேட்டுவ குடிகள், வேற ஒன்றும் கிடையாது. நாகர்கள் என்பது என நாவை பயன்படுத்தி முதலில் பேசிய மனிதர்கள் என்பதால் நாகர்கள், நாக்கை பயன்படுத்தியவர்கள். நா அகம், நாவை உடையவர்கள், நாக்கை பயன்படுத்தி முதலில் மொழியை பேசியவர்கள் என்பதால் அவர்கள் நாகர்கள் என்று உலகம் முழுக்க அறியப்பட்டார்கள். அவர்கள் முதல் வேட்டுவ குடி தமிழ் குடி. உண்மையை சொல்லணும்னா ஆதிகால தமிழனுடைய பெயரே நாகன் தான், நாகர்கள் தான். அந்த பெயரில் இவர்கள் வேண்டுமென்றே தமிழர்கள் என்று இப்பொழுது இருக்க பெயரை பயன்படுத்தி சுட்டி விடக்கூடாது என்பதற்காகவே நாகர்கள் இயக்கர்கள் என்று, அந்த குறிப்பிட்ட இயக்கர்கள் என்றால் விவசாயிகள், அவ்வளவுதான். இந்த இரண்டு பிரிவை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆனால் அவர்களை தமிழர்கள் என்று அவர்கள் சொல்லாமலே கடந்து செல்கிறார்கள். ஆனால் சிங்களர்கள் வருவதற்கு முன்பாகவே அங்கு ஒரு இனம் இருந்தது என்பதற்கு 100% ஆதாரங்கள் இந்திய புராணங்களிலும் உண்டு, சிங்கள புராணங்களிலும் உண்டு, உலகளாவிய வரலாற்றிலும் உண்டு. இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. இந்திய புராணத்தில் ராவணன் அங்கு வாழ்ந்ததாக சொல்கிறார்கள். அப்போ ராவணன் சிங்களனா? ராவணனை தமிழன் என்று தான் நீங்களே சொல்கிறீர்கள். அப்புறம் ராவணன் தான் அங்கே ஆண்டு கொண்டிருந்தானே, இந்திரன் அங்கே ஆண்டு கொண்டிருந்தானே, சிவனுக்கு அங்கே கோயில்கள் இருந்ததே, முருகனுக்கு அங்கே கோயில்கள் இருந்ததே. யாருடைய கோயில்கள் அதெல்லாம்? கதிர்காம கோயில். உலகத்திலேயே பழைய இருக்கக்கூடிய முருகன் கோயில் அதுதான். பயன்பாட்டில் இருக்கக்கூடிய, வழிபாட்டில் இருக்கக்கூடிய, உலகிலேயே மிக பழமையான முருகன் கோயில் கதிர்காம கோயில் தான். அங்கே முருகனுக்கு உருவ வழிபாடு கூட இல்லை, நட்சத்திர வழிபாடு தான். நட்சத்திரத்தை தான் வைத்திருந்தார்கள். இப்பொழுதுதான் சில சிலைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த நட்சத்திர வழிபாடு தான் முருகன் கோயில், கதிர்காம கோயில். சிங்களவர்களே வழிபடுகிறார்கள் முருகனை. காவடி தூக்குவாங்க, அது சிங்களவர்கள் கிடையாது. அது ஒரு பெரிய அது எப்படி இந்த சிங்கள பேரினவாதம் என்பதற்காக தமிழர்களையும் சிங்களர்களாக இவர்கள் மடைமாற்றியது. அதற்கு பின்பாக இங்கிருந்து தமிழகத்திலிருந்து படையெடுத்து சென்ற வடுகர்கள், தெலுங்கு விஜயநகர வாரிசுகள் எவ்வாறு சிங்களவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அங்கே தமிழர்களை எதிர்த்தார்கள் என்பது அது வேறு ஒரு வரலாறு. அது ஒரு தனி வரலாறு, அது தனித்து நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய சிங்கள பேரினவாதம் என்பது பொய்யாக கட்டமைக்கப்பட்டது. அது தமிழர்களை திட்டமிட்டே பகைவர்களாக, வரலாற்று காரணங்கள்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மை. வரலாற்று ரீதியாக சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் பெரிய முற்றிய பகை இல்லை. பாண்டிய மன்னர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் மன உறவுகள் இருந்தது. சங்க இலக்கியங்கள் நமக்கு அதற்கு குறிப்பு உண்டு. கண்ணகியை அங்கே கோயில் கட்டுறான் கொண்டு போய், கஜவாகுங்கிற மன்னன், சிங்கள மன்னன் தான். கண்ணகிக்கு கோயில் கட்ட வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன வந்தது? பத்தினி அம்மா கோயில் இன்றளவும் இருக்கிறது. கண்ணகிக்கு கஜவாகு கட்டிய பத்தினி அம்மா கோயில். தமிழர்கள் மீது அவனுக்கு வெறுப்பு இருந்தால் அந்த சிங்களவன் அதை செய்திருக்க மாட்டான். எல்லாளன் தமிழ் மன்னன், அந்த எல்லாளன் என்ற மனுநீதி சோழன் என்று நாம் இன்று அழைக்கிறோமே, அந்த எல்லாளன் சோழ மன்னன், ஈழத்தை ஆண்டவன். அந்த எல்லாளனை 80 வயதில் சூழ்ச்சியின் காரணமாக என்னோடு நேருக்கு நேர் போர் செய் என்று ஒரு 80 வயது முதியவனை ஒரு 20 வயது இளைஞன் போருக்கு அழைத்து வெற்றி கொள்கிறான். துட்டகாமினி. அந்த துட்டகாமினி தான் சூழ்ச்சியால் தான் இந்த போரில் வென்றோம் என்ற காரணத்துக்காக இது தமிழர்கள் நமக்கு இட்ட பிச்சை என்று கூறி எல்லாளனின் சமாதியில் தான் சிங்களவர்கள் முடிசூட வேண்டும் என்ற மரபை கொண்டு வருகிறான். கடைசி வரை சிங்கள மன்னர்கள் அவ்வாறே முடிசூடுகிறார்கள். அப்ப துட்டகாமணி உண்மையாகவே தமிழ் இனத்தின் மீது பகை உணர்வு கொண்டு இருந்தால் இந்த வேலையை செய்ய மாட்டான். ஒரு தமிழனுடைய இடத்தில் போய் நம்ம எதுக்கு முடிசூடணும்னு. உண்மையாகவே தூய சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் பகை இருந்ததல்ல. பாண்டியர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் நெருக்கம் அதிகமாக இருந்தது. பாண்டியர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் நெருக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால் சோழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் பகை இருந்தது. இது உண்மை. சோழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஆகாது. அதனால்தான் சோழ மன்னர்கள் சிங்களவர்களை அடக்கி ஆண்டார்கள்.
பாண்டிய மன்னர்கள் நட்பு பாராட்டினார்கள். ஸோ இது வந்து ஒரு இனப்பகையாக சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் எப்பொழுதும் இருந்தது. இதுதான் வரலாற்று உண்மை. இதை திட்டமிட்டே திராவிடம் நம்மிடம் வந்து மறைத்து விட்டது. ஈழத்தை ஆண்ட கடைசி தமிழ் மன்னன் என்று கண்ணுசாமி நாயுடு என்ற ஒரு தெலுங்கனை தமிழ் மன்னன் என்றது. அவன் விக்ரம ராஜசிங்கே என்று பெயர் மாற்றிக்கொண்டான். ஏன்? கண்ணுசாமி நாயுடுவாகவே அங்கே ஆண்டு இருக்கலாமே. ஈழத்துக்கு சென்றவுடன் அவன் பிறந்தது தமிழகத்தில், வளர்ந்தது தமிழகத்தில், முடிசூட செல்கிறான். மருமக்க தாயம் என்ற தெலுங்கர் முறைப்படி முடிசூட சென்றவன் அங்கே விக்ரமராஜ சிங்கே என்று சிங்களவனாக மாறிக்கொண்டான். இங்கே பெருமாளை வழிபட்டு கொண்டு திருப்பதிக்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருந்த ஒருவன் அங்கு சென்றதும் புத்த மதத்துக்கு மாறிக்கொள்ளவில்லை, ஏமாற்றுகிறான். தன்னை ஒரு சிங்களவனாக அடையாளப்படுத்திக் கொள்கிறான். இதுதான் உண்மை வரலாறு. விஜயநகர பேரரசுடைய அந்த எக்ஸ்டென்ஷன் தான் கடைசியாக சிங்களத்தை, ஈழத்தை ஆண்டது. ஒட்டுமொத்த இலங்கை அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. கண்டி நாயக்கர் பேரரசு, அவர்களே செல்வந்தர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தங்களை சிங்களவர்களாக மாற்றிக்கொண்டு தங்களை சிங்களவன் அடையாளம் கண்டுவிடக்கூடாது என்பதற்காக தமிழர்களை சிங்களவர்களுக்கு பகையாக காட்ட ஆரம்பிச்சான். இங்கதான் ஆரம்பிக்குது பகை வரலாறு. தமிழர்களை திட்டமிட்டு சிங்களவர்களுடைய பகையாக, எங்க அமைதியை போதிக்கக்கூடிய புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள். அந்த சிங்கள புத்த பிக்குகளை கொண்டு போய் சந்தித்து பாருங்கள், அவர்கள் பேசுவதை பாருங்கள். அவன் புத்த மதத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் தமிழ் பகைவன். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த அரச குடும்பங்கள் தான் அங்க போகுது. இதையெல்லாம் மறுக்க முடியாத ஆதாரங்கள். எவனா மறுக்கணும் என்னோட நேரடியாக வாருங்கள், மறுப்போம், வாருங்கள், விவாதிப்போம். ஆதாரங்களை மூஞ்சில் விட்டு எறிகிறேன். சும்மா வந்து இது பொய் வரலாறு, அது வரலாறு உடான் சுட்டாலையாத. 100% ஆதாரங்கள் இருக்கிறது. முடிந்தால் வா, நேரடியாக தொலைக்காட்சியில் விவாதம் செய்து கொள்வோம். தைரியம், திராணி எவனுக்கு இருந்தாலும் வா. ஆரியமாக இருந்தாலும் சரி, திராவிடமாக இருந்தாலும் சரி, வா, விவாதிப்போம். தமிழ் தேசிய தரப்பில் இந்த கண்டி நாயக்கர்கள் தான் அங்கே சிங்களவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆணித்தரமான ஆதாரத்தோடு நிரூபிக்கிறோம். உனக்கு தைரியம் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழர்களும் பாக்குமாறியான விவாதத்திற்கு எங்களோடு வா. வெளிப்படையாக சொல்கிறோம். 100% வரலாற்று ஆதாரங்கள் உண்டு. வெள்ளைக்காரர்கள் காலகட்டத்தில் அவன் சொத்து பிரித்த அந்த ஆவணங்கள் இருக்கு. அங்க அத்தனை பேர் போனீங்க, அத்தனை சொற்று நிலநமுனையாளர் இருந்திருக்கிறார்கள். அந்த எல்லாம் சிங்களவர்களாக மாறிவிட்டார்கள். அப்ப இங்கே நடந்து கொண்டிருப்பது ஒரு மறைமுக இனப்பகை. அது சிங்களவர்களுக்கே புரியவில்லை. இதான் உண்மை. சிங்களவர்களே யார் உண்மை சிங்களவர்கள் என்று தெரியாததனால் இந்த பொய்யாக தங்களை சிங்களவர்களாக சித்தரித்துக் கொண்ட தமிழின விரோதிகள் இவர்களுடைய வரலாற்று பகைக்காக திட்டமிட்டு தமிழர்களை இனப்பகைவன் போல காட்டி சிங்களவர்களிடம் வன்மத்தை தூண்டிவிட்டு தமிழர்களை எதிர்க்கிறேன் பாருங்கள், நான் உண்மையான சிங்களவன் என்று தன்னை மெய்ப்பித்துக்கிறான். ஏனென்றால் உண்மையான சிங்களவர்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. இதுதான் உண்மையானது ஈழ வரலாறு. ஈழத்தில் இருப்பது 2 இனம் மட்டுமல்ல, 3 இனம். சிங்களவர்கள், தமிழர்கள். சிங்களவர்கள் 2000 ஆண்டுகளாக அங்கு இருக்கிறார்கள். தமிழர்கள் வரலாறு தொடங்குவதற்கு முன்பு இருந்தே அங்கு இருக்கிறார்கள். ஆனால் தெலுங்கர்கள் வெறும் 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டில் சென்றவர்கள். அப்பதான் ஆளுகை அங்க செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. 17, 18 அங்க போய் அப்படியே குடியேறிக்கிட்டே இருக்கிறான். அப்படியே தங்களை இப்போ பௌத்தர்களாக சித்தரித்துக் கொண்டு பௌத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லாத மதம் தான் நாங்கள் பின்பற்ற. புத்தரோட சிலை தான் அங்க இருக்கிறது. புத்தருடைய கோட்பாடுகள் அங்கே இல்லை. புத்தருடைய கோட்பாடு இருந்தா நீ இவ்வளவு பெரிய ஒரு இனப்படுகொலை நிகழ்த்தி இருப்பார்களா? ஒரு சக மனிதனை, சக உயிரை நாய் என்றும் இழிவானவன் என்றும் பேச தோன்றுமா ஒரு உண்மையான புத்தனுக்கு, ஒரு புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவனுக்கு? ஆயுதங்களில் தான் அவர்கள் நீதியை கேட்பார்களா ஒரு புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள்? ஆயுதங்களை ஏந்துவதை ஆதரிப்பார்களா புத்த மதத்தை பின்பற்றியவர்கள்? அந்த புத்தகங்கள்கிட்ட போய் கேளுங்க, எவ்வளவு வன்மத்தோடு பேசுகிறார்கள் என்று பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் உண்மையாகவே புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அல்ல. புத்த மதம் ஒரு அகிம்சை மதம். சக உயிரை சமமாக மதிக்க வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரு மதம். அந்த மதத்திற்கும் இவர்களுக்கும் எள்ளளவும் தொடர்பு இல்லை. இவர்களுக்கு எல்லாம் தமிழ் இன பகை மட்டுமே. சந்தேகமா இருக்கா? யோசிச்சு பாருங்க. கன்னடம், தெலுங்கு தமிழகத்துக்கு வடபகுதியில் இருக்கு.
இலங்கை கடல் தாண்டி ஒரு தீவில் இருக்கிறது. அதற்கும் தென்பகுதியில் தான் சிங்களம் இருக்கிறது. இலங்கையோட தென்பகுதியில் சிங்களம் இருக்கிறது. தெலுங்குக்கும் கன்னடத்திற்கும் சிங்களத்திற்கும் எப்படி கடம்ப எழுத்தூர்கள் என்ற ஒரே எழுத்தூர்களால் எழுத்து உருவாக்கப்பட்டது? புரிய வேண்டாம். அப்ப இந்த மூன்றையும் உருவாக்கியவன் ஒரே ஆளுன்னு, ஒரே தரப்புன்னு. எவன் தெலுங்குக்கு எழுத்து வடிவம் கொடுத்தானோ, எந்த கூட்டம் தெலுங்குக்கு எழுத்து வடிவம் கொடுத்ததோ, எந்த கூட்டம் கன்னடத்திற்கு எழுத்து வடிவம் கொடுத்ததோ, அதே கூட்டம் தான் சிங்களத்திற்கும் எழுத்து வடிவம் கொடுத்தது. தான் உண்மை. திட்டமிட்டே தமிழ் பகைதான் இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. இதனால தான் வரலாறை ஆய்வு செய்க, வெறும் பொதுவாக பார்க்காதீங்க. வெறும் ரிட்டன் வரலாறு மட்டும் இல்லை, உங்களோட மெய் சிந்தனையோடு வரலாறை பொருத்தி பாருங்கள். வெறும் இந்த அரசாங்கங்கள் வெளியிடக்கூடிய வரலாற்று புத்தகங்களை மட்டும் படிக்காதீர்கள். அது அரசியல் நோக்கம் கொண்டவை. அதையும் தாண்டிய வரலாறை உணர கற்றுக்கொள்ளுங்கள். இதான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். அப்ப இங்கே நடந்திருப்பது ஒரு பெரிய இனப்படுகொலை. இன்றளவும் அதற்கு தீர்ப்பு வராமல், இன்றளவும் ராஜபக்சே இந்தியாவுக்கு வரும் பொழுது திருப்பதிக்கு சென்று வழிபடுவது கேட்கலாம். நீங்கள் அந்த சந்தேகமே உங்களுக்கு வரமாட்டேங்குது. எப்படிங்க புத்த மதத்தை பின்பற்றவர் எதுக்குங்க பெருமாளை கும்பிட்டு போறாரு அப்படிங்கிற அந்த அடிப்படை சந்தேகம் கூட இன்னைக்கு பெரும்பான்மையான தமிழர்களுக்கு வருவதில்லை. ஏன் பெருமாளை மட்டும் கும்பிடுகிறார்? சிந்திக்கணும். அவர் செல்லும் கூடிய கோயில்கள் எல்லாம் யாரால் கட்டப்பட்டது, யாரால் நிர்வகிக்கப்படுகிறது என்பதையும் பாருங்கள். அதுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லையே. வேறு வேறு மதம் எதனால் கும்பிடணும்? இனம், இனத்தால் அவர்கள் ஒன்று. அந்த இனப்பாசம் அவர்களை ஒன்றிணைக்கிறது. அப்ப இங்க புரிந்து கொள்ள வேண்டியது, எந்த கூட்டம் தமிழினத்தை இலங்கையில் காவு வாங்கியதோ அதே கூட்டம் தமிழகத்தில் உங்களுக்கு நாங்கள் நீதியை வாங்கி தருகிறோம் என்று திராவிட போர்வையில் பூந்து கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தான் தமிழ் தேசிய எழுச்சி, இந்த சிந்தனை, குடி வரலாறு, தமிழருடைய இன வரலாறு எல்லாம் தமிழ் தேசியவாதிகளால் தொடர்ந்து பேசப்பட்ட பின்பு இப்பதான் நரிகளுடைய முகங்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறது. நரிகளுடைய சாயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்து போகுது. இப்பதான் திராவிட சித்தாந்தம் இவ்வளவு ஆண்டு காலம் பேசிக்கொண்டு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்களாக கூறிக்கொண்டவர்கள், தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக இருந்தவர்களாக கூறிக்கொண்டவர்கள் எல்லாம் விடுதலை புலிகளை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழீழ மக்களை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தையே கொச்சைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பத்தான் அவர்களுடைய உண்மையான நோக்கம் தமிழர்களுக்கு புரிய வருகிறது. இதான் உண்மை. இப்பதான் அவங்க முகம் வெளியில வருது. இப்பதான் பேசுறானுங்க. இப்பதான் தமிழர்கள் உணர வேண்டும், எத்தனை ஆண்டு காலம் இவர்கள் நம் கூடவே இருந்து நம்மை குளிபறித்து இருக்கிறார்கள் என்று. எதிரியும் எதிர்க்கப்பட வேண்டியவன், நம்முடன் இருந்து கொண்டு எதிரியாக இருந்து கொண்டு நமக்கு நண்பனாக நடிப்பவனும் நமது எதிரியே. இது வரலாற்று ரீதியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ் இனத்திற்கு யாரெல்லாம் நான் தமிழ் இனத்திற்காக பேச வருகிறேன், தமிழ் இனத்திற்கு உண்மையை சொல்லுவேன்னா முதல்ல எனக்கு யாருன்னு கேளுங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ். நீ யார்? தமிழ் இனத்துக்கு சாதகமாக பேசுவதற்கோ பாதகமாக பேசுவோர் நீ யார்? தமிழ் இனத்தாரை மட்டுமே தமிழ் இனம் சார்ந்த விஷயங்களில் பேச சொல்லுங்கள். தமிழர் அல்லாதவர்கள் 1000 நன்மை செய்தாலும் தேவையில்லை என்று எண்ணுங்கள். தேவையில்லை, அவர்கள் செய்யக்கூடிய நன்மை தேவையில்லை. ஏனென்றால் இவ்வளவு ஆண்டு காலமாக நன்மை செய்கிறேன் என்பவர்கள் எத்தனை அளவுக்கு பின்னால நம்ம முதுகுல குத்தி இருக்கிறார்கள் என்ற வரலாறை சென்று பாருங்கள். எத்தனையோ தமிழர் அல்லாதவர்களை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் முதலமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்து விட்டீர்கள். இன்றளவும் நாம் திமுகவை திட்டிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் துரோகிகள்னு சொல்கிறோம். அப்படின்னா இப்போ அதுக்கு முட்டு கொடுக்கக்கூடவங்க கூட சில சேனல்கள்லாம் இந்த யூடியூப்ல ஆரம்பிச்சுட்டு சொல்றாங்க, கலைஞர் இல்லை என்றால் இந்த போராட்டமே இருந்திருக்கிறாது, கலைஞர் இந்த தமிழீழத்திற்காக எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார், அப்படி இருந்தும் நீங்கள் அவரை துரோகி என்று சொல்வது ஆதாரமற்றது அப்படின்னா. கலைஞரை யாரும் 2009க்கு முன்பு துரோகி என்று சொல்லவில்லை. இந்த போர் உச்சகட்டத்தில் நடக்கும் பொழுதுதான் அவர்களை துரோகிகள் என்று தமிழர்கள் உணர்கிறார்கள். இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் உச்சகட்டத்தில் நடக்கும்போது துரோகி என்று உணர்ந்தார்கள் தெரியுமா? அங்கே போர் உச்சகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே தமிழகத்தில் தமிழர்கள் எமக்காகவும் பேசுங்களேன் என்ற குறுந்தகடுகளை அடித்து வந்தார்கள். தமிழ் தேசியவாதிகள், தமிழ் இன உணர்வாளர்கள் அந்த குறுந்தகடை அடித்து
கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களிடம் கொடுத்து இந்த காணொளிகளை பாருங்கள், அங்கே பெரிய இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது, நாம் இங்கே போராடாவிட்டால் அங்கே மக்கள் பெரிய அளவுக்கு இனப்படுகொலை செய்யப்படுவார்கள், தயவு செய்து போராடுங்கள் என்று அந்த எமக்காகவும் பேசுங்களேன் என்ற அந்த குறுந்தொடுகு ஆவண படங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அது பரவியது, பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பரவி கொண்டிருந்தது. இதே திமுக அரசு என்ன தெரியுமா செய்தது? அவர்கள் என்ன தவறையா பரப்பி விட்டார்கள்? பொய்யை பரப்பி விட்டார்களா? பரப்பட்டுமே, என் இனத்தவன் அங்கே செத்து கொண்டு இருக்கிறான் என்கும் பொழுது நான் இங்கே அழுவதும் அதை சார்ந்து பேசுவதும் எனது இயல்பு தானே. அப்போது நீங்கள் என்ன தெரியுமா செஞ்சீங்க? யாரெல்லாம் இந்த சீடி கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கைது பண்ணி போட்டீங்க. ஏன் பண்ணீங்க? இது துரோகம் இல்லையா? இது துரோகம், இது துரோகம். 100 தடவை அடித்து சொல்வேன், இது பச்சை துரோகம். என்ன பண்ணிட்டான்? அந்த காணொளி தகடுகளை தானே எடுத்துக்கொண்டு வா. அவர்கள் மீதெல்லாம் குண்டாஸ் போட்டு அவர்கள் வெளியில வர முடியாமல் தடுத்தீர்களே, ஏன்? மாணவர்கள் போராடும் போது அவர்கள் மீது லத்திச்சாறு செய்து அரசு செய்தீர்களே, ஏன்? ஏன் இந்த போராட்டத்தை தமிழகத்தில் போராட விடாமல் தடுத்தீர்கள்? ஏன்? மக்கள் இங்கே போராடினால் தானே எல்லாருக்கும் தெரிய வரும் உண்மை என்னவென்று. விழிப்புணர்வு தானே போராட்டம் என்பது, ஒரு விழிப்புணர்வு தானே. அந்த போராட்டத்திற்கு ஏன் நீங்கள் தடை செய்தீர்கள்? அந்த நேரத்தில் தமிழகத்துடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் உங்களிடம் தானே இருந்தது. நீங்கள் இந்த போராட்டத்தை ஆதரித்திருக்கலாமே, எங்களோடு நீங்களும் அமர்ந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இருந்திருக்கலாமே. ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி பெரிய போராட்டமாக மாறியது, அதுபோல் இனப்படுகொலையும் பெரிய போராட்டமாக நீங்கள் உங்களுடைய சேனல்கள், நீங்களே பெரிய நெட்வொர்க்லாம் வச்சுருந்தீங்க, உங்கள் சேனல்கள், மற்ற சேனல்களில் நீங்கள் உத்தரவு போட்டிருந்தீங்கன்னா அவன் அதை காட்டி டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பான். ஏன் தமிழக ஊடகங்களை அது பரப்ப விடாமல் முடக்கினீர்கள்? அந்த அதிகாரம் உங்களிடம் இருந்தது அல்லவா? தமிழக ஊடகங்களை எல்லாம் ஏன் முடக்கினீர்கள் இதை பரப்பாதேன்னு? அந்த நேரத்தில் மாநாட மயிலாட போட மனசு உங்களுக்கு எப்படி வந்தது? திசை திருப்பும் வேலைகளை எப்படி உங்களால் செய்ய முடிந்தது? இதனால் தான் சொல்கிறோம், நீங்கள் துரோகிகள். உங்களை நாங்கள் நம்பியது போதும். இனி தமிழகத்தை தமிழன் மட்டுமே நாங்கள் ஆள அனுமதிப்போம். நீங்கள் 1000 நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தமிழர்களுக்கு கீழிருந்து இங்கே நன்மைகள் செய்யுங்கள். நீங்கள் தமிழர்களுக்கு மேலிருந்து ஆட்சி அதிகாரத்தை வைத்து நன்மை செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்களே எங்களை நன்மைப்படுத்திக் கொள்கிறோம். தமிழ்நாட்டை தமிழர் மட்டுமே ஆள வேண்டும் என்ற அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும். அப்போ இந்த மே 18 அன்று நமது இன வரலாறையும் நமது முன்னோர்களையும் நம் இனத்திற்காக மாண்ட அனைத்து வீரர்களையும் நினைவு கூர்ந்து இந்த மே 18 ஒரு மரபாக, தமிழர் வாழ்வியர் வழிபாட்டு முறையாக நாம் மாற்ற வேண்டும் என்பதே என்னுடைய ஒரே கோரிக்கை. நன்றி. நன்றி பாரி, மிகவும் உணர்ச்சிபூர்வமாக பேசினீர்கள். நன்றி. நன்றி.